பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நேற்றைய தினத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கோபமும் சாபமும் எதனாலே வருகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த சாபம் முறிய வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்யணும் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 3 இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது பரலோக ராஜ்யத்துல சொல்லப்படுகிற வார்த்தை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரலோகத்துல பசி இல்ல, தாகம் இல்ல, வியாதி இல்ல, சாபம் இல்ல, எல்லாமே நமக்கு தெரியும். அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா பூமியில இருக்கிற நம்முடைய குடும்பத்தின் சாபங்கள் அவ்வளவு முறிக்கப்பட வேணும். ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி தான் அங்க கொண்டு போவார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 49 அதிகாரத்துல 5-7 வரைக்கும் சிமியோனுக்கும் லேவிக்கும் தகப்பனாகிய யாக்கோபு சொன்ன கொடூர சாபமான வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். அது நிமித்தம் லேவிக்கு தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில பங்கும் இல்லாம பாகமும் இல்லாம முற்றிலுமாய் ஒதுக்கி வைக்கப்படுகிறான். தகப்பன் வீட்டுல இருந்து எந்த விதமான பங்கும் இல்லைன்னும் போது அந்த குடும்பத்துக்கும் பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த பிள்ளை வேற யாரோன்னு தானே அர்த்தம். அப்படிப்பட்ட மோசமான நிலைமைய இந்த லேவி சந்திச்சான் பாருங்க. ஆனா இந்த லேவியினுடைய இந்த சாபம் முறிவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்ததை வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமம் 32 அதிகாரத்துல சீனாய் மலைக்கு போன மோசே 40 நாளாயும் திரும்ப வராததுனால மலைக்கு கீழே இருந்த இஸ்ரவேலர்கள் இந்த மோசே வருவானோ வரமாட்டானோ, எங்களை வழி நடத்த எங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை நாங்க ஏற்படுத்த போறோம்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டிய செய்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தின் நேரத்துல மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து இந்த காரியங்களெல்லாம் பார்த்து மிகுந்த வேதனை அடைந்து ஆக்ரோஷமாய் அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய பட்சத்துல நிற்கிறவர்கள் யாராக இருந்தால் என் கூட வந்து நீங்க சேர்ந்துக்கோங்க என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது முதலாவது லேவி கோத்திரத்தார், லேவி புத்திரர் அத்தனை பேரும் மோசேயின் இடத்துல சேர்ந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, சகோதரர்களிடத்திலிருந்து பங்கில்லாமல் பாகமில்லாமல் ஒதுக்கி வைக்கப்பட்ட லேவி புத்திரர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வந்து மோசையோடு நிற்கும் பொழுது அவர்களுடைய சாபம் அந்த இடத்துல முறிக்கப்படுகிறது. கர்த்தருடைய மன இரக்கமும் கிருபையும் லேவி கோத்திரத்தின் மீது இறங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு லேவி கோத்திரத்தை ஆண்டவர் விசேஷமாய் அவர் எழுப்புகிறதையும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 33 அதிகாரம் 10-11 லேவி கோத்திரம் இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் கற்பனைகளை உபதேசிக்கிற போதிக்கிற ஒரு தகுதியை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துல தூபம் காட்டுகிற தகுதியையும் அவர்கள் பெறுகிறார்கள். இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவரிடத்துல பரிந்து பேசுகிற உரிமையையும் தகுதியையும் அவர்கள் பெறுகிறார்கள். உபாகமம் 18 அதிகாரம் 1-2 ஆண்டவர் சொல்றார் லேவிய பார்த்து, உனக்கு உன் சகோதரனிடத்துல பங்கு வேண்டாம், பாகம் வேண்டாம், நானே உனக்கு பங்காயிருக்கிறேன் என்று அந்த கோத்திரத்தை முழுவதும் தனக்கு மாத்திரமே அவர் சொந்தமாக்கி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லேவிக்கு கிடைத்த கிருபை எவ்வளோ பெரிய பாக்கியமாய் இருக்கிறது, ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த லேவியினுடைய தயவு இஸ்ரவேலர்கள் அத்தனை பேருக்கும் தேவைப்படும் அளவுக்கு ஆண்டவர் அவர்களை விசேஷமானவர்களாய் உயர்த்தி வைத்தார். யோசுவா 3 அதிகாரத்துல இஸ்ரவேலர்களும் யோசுவாவும் யோர்தான் நதிக்கு முன்பாக வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வேகமாய் வந்து தரை புரண்டு ஓடுகிற அந்த நதியை பார்த்து கலங்கி நிற்கிறாங்க, எப்படி இதை தாண்டி நம்ம அந்த கரைக்கு போறது என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமந்துகிட்டு இருக்கிற லேவியர்களாகிய ஆசாரியனுடைய காலு யோர்தான் நதியில பட்ட உடனே யோர்தான் நதி அப்படியே நின்னு போகும், அப்ப நீங்க எல்லாம் அந்த கரைக்கு கடந்து போங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு இந்த லேவியர்களாகிய ஆசாரியர்கள் யோர்தான் நதியில கால் வைத்த உடனே மேலிருந்து கீழ் நோக்கி வேகமாய் புரண்டு வந்த நதியானது அப்படியே நின்று போயிட்டு இஸ்ரவேலர்கள் கடந்து அக்கறைக்கு போனார்கள். பிரியமானவர்களே, அவ்வளவு விசேஷமான கோத்திரமாய் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைத்தார். இயேசு கிறிஸ்துவை கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, சாபம் எல்லாம் ஆண்டவர் முறித்து போடுவார். 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்துல ஆகாப் ராஜாவுக்கும் ஏசபேலுக்கும் கர்த்தருடைய கோபாக்கினையின் நிமித்தம் வந்த சாபத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆகாப் ராஜா ஆண்டவராகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து அழுது கதறுகிறான், அவன் தப்புவிக்கப்பட்டான்.
ஏசபேலோ மனம் திரும்பாதவளாக கடின இருதயமாய் இருந்தபடியினால அந்த சாபத்திற்கு உள்ளாகிறாள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு எத்தனை பேர் என் குடும்பத்துல வழி வழியாய் சாபம் வந்து கொண்டு இருக்கிறது, எத்தனையோ கட்டுகளுக்குள்ளாய் நாங்கள் காணப்படுகிறோம் என்கிற ஒரு கலக்கத்தோட இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பாருங்க, உறுதியாய் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் விடுதலையாக்கி அநேகருக்கு சாட்சிகளாய் ஆண்டவர் வைப்பார். பிரியமானவர்களே, தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.